செய்யக்கூடிய செயல்களாக சொல்லவில்லை, இது கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதுல என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னா, கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரையிலும் இஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ, இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் காட்டக்கூடிய அந்த கட்டளைகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிய அந்த வழிமுறைகள் ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமையை அது ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏன்னா இஸ்லாம் ஆரம்பத்துல வருவதற்கு முன்னால் மக்காவாசிகளுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு வேற மாதிரி மாறியது என்பதாக பார்க்கிறோம். கொடூரமான முறையிலும் ஈவு இரக்கம் இல்லாமலும் இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில அன்பு, இரக்கம், பாசம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததற்கு பின்னால் இந்த மக்காவாசிகள் பெற்றுக்கொண்டார்கள் என்பது நீண்டமான மறக்க முடியாத ஒரு வரலாறு. அப்போ சமூகத்தில் அமைதியான சூழலை இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கடமைகள், செயல்கள், விதிமுறைகளில் நம்ம நல்லா பார்க்க முடியும். இப்ப இந்த 6 தன்மைகள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா என்ன நிலை ஏற்படும்னா, ஒன்று சீரான நெருக்கம் ஏற்படும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்த உடனேயே அவருக்கு இந்த 6 கடமைகள்ல 6ஐயும் செய்யறாரு, இந்த 6ல 1 செய்யறாரு, ஒண்ணு 6ஐயும் செய்யறாரு, இல்லைன்னா அந்த 6ல 1 செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னாலே அதுல சீரான ஒரு நெருக்கம் ஏற்படும். சொந்த உறவுகள் இடத்துல ஒரு பற்று ஏற்படும். யாரோ ஒரு முஸ்லீமுக்கு இந்த 6 விஷயத்தையும் செய்யணுங்கிறது கடமை என்பதாக சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் உறவுகளுக்கு நாம எப்படி இருக்கணுங்கிறத நமக்கு சொல்லி தராங்க. அப்ப இந்த உறவுகள்ல ஒரு பற்று ஏற்படும். இது ஒருவருக்கு ஒருவர் அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இந்த செயலை நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 4367வது ஹதீஸாகவும் புகாரியில 13வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் இடம்பெறுவதை பார்க்கிறோம். இதுல ஆக சிறந்த ஒரு செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோயாளியை நலம் விசாரிப்பதை பத்தி தான் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஹஸரத்னா ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ அறிவிக்கிறாங்க. புகாரில 194வது இடமாக இது இடம்பெறுது. அபூ ஹுரைரா அவர்களுடைய வாயிலாக இந்த ஹதீஸ் சொல்லுது. ஜாபிர் ரலியல்லாஹு ஹஸரத்னா ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நான் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன், என் வீட்டுல நான் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன், என்னுடைய வீடு வரையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வந்து என்னை விசாரித்தார்கள். என்னுடைய வீடு வரையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வந்து என்னை விசாரிச்சாங்க.